பாருங்க, எதர்ச்சியா ட்ரெய்லர் யூடியூப் ஃபீல்ட்ல பார்த்தா ட்ரான் ஏரிஸ்னு ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க டிஸ்னில இருந்து. ட்ரான் சீரிஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன வயசுல பார்த்துருப்போம் டிஸ்னில. ஆனா 80ஸ்லயே அது இருந்திருக்கு. அதோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீ பாத்தீங்களா? ஆமா காசி, எதாச்சும் நானும் ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரான் எரிஸ் அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர். வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். இன்னொரு ப்ரோக்ராமில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுக்காக ட்ரான் ஏரிஸோட ட்ரெய்லர் ரிவ்யூ. டிஸ்னிலேருந்து ஒரு தரமான ப்ராடக்டாக ட்ரான் சீரீஸ்ன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு ஒரு படம்னு நினைக்கிறேன் காசி. ஒரு படம் நான் பார்த்தது நல்ல ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு கேம் வேர்ல்டுக்கும் நம்ம ரியாலிட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சு ஒரு நல்ல ஸ்டோரியாகவும், ஒரு ஃபாதர் சன் அந்த விதத்துலேயுமே சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் கலந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஆக்ஷனும் கொஞ்சம் பஞ்சம் இல்லாமலே பார்க்கலாம் காசி, நல்லாயிருக்கும். பட் அப்படி ஒரு படத்தோட இது சீக்குவலா இல்லை ட்ரான்ல இன்னொரு கதை சொல்கிறாங்களா அப்படின்றத வச்சு எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஏன்னா சீக்குவலாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன், இத்தனை வருஷம் கழிச்சு வர்றதுனால. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுவும் சீக்குவலா இருக்கணும்னு தோணல. வேற 80ஸ்ல வந்த ட்ரானுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ? இல்லைன்னா இப்போ இது முன்னாடி வந்த படத்தோட ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்குவலா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரீபூட்டா. நம்ம ட்ரெய்லர்லேயே கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹீரோ நடிச்சவர் வந்து மாபியஸ்ல சும்மா கலக்கிருப்பார் ஆக்டிங்ல. அவர் தான் மாபிங் டைம். யார் யாருக்கெல்லாம் மார்பியஸ் ஃபேவரட்டோ கீழே இட்ஸ் மாபிங் டைம்னு போட்டு விடுங்க. அதில் மட்டும் இல்லாமல் அவர் பேர் ஆக்சுவலி ஜேரட் லிட்டோன்னு நினைக்கிறேன்ல. ஒரு தரமான ஆக்டர். ஒரு சூசைட் கோட்ல கூட ப்ளே பண்ணியிருக்காருல, ஜோக்கரை இவர் ட்ரை பண்ணியிருக்காரோ ப்ளே பண்ண. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆக்டரை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. பட் இந்த படம் ஆக்டிங் ஸ்கோப் போன படமாக தெரியல எனக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இன்னொரு டவுட்டு. இப்போ 80ஸ்ல வந்ததுக்கும் நம்ம பார்த்ததுக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா? நம்ம பார்த்தது ஒரு 90s தானே. நம்ம படம் 2000. ஓகே. அதில் வந்து ப்ளூ கலரான ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, நியான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் ஒரு ரெட் கலர் நியான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. சம்திங் ஏதோ ஒரு சொல்ல வராங்களா இதை வச்சு? ஏதோ ஒரு வேரியன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கதையோட சிம்பிள் ஒன்லைனர் ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் நம்ம கேமிங் படங்கள் ஒரு சில படங்களில் கேள்விப்படுற ஒரு கான்செப்ட் தான். நார்மல் நல்லா இருக்கு. ஒரு ஏஐ வந்து நார்மலாக இல்லாமல் அன்யூஸ்வலாக பிக்கப் பண்ணும். ஸோ அது ஒரு ஹியூமனைஸ்டாக மாறும் போது அது ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கதைன்றதை ட்ரெய்லர்லேயே சொல்லியிருக்காங்க. பட் விஷுவலாக அவங்க என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ ஸ்க்ரீன் பிளே இதை வச்சு தான் படம் நல்லா இருக்குமான்றது காசி. சின்ன அப்டேட் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த படத்திலேயே ரெட் கலர் ஆளுங்களும் இருப்பாங்க. ரெட் கலர், ஆரஞ்சு, ஓகே ஓகே, எல்லா கலரும் இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஃபேக்ஷனுக்கும் ஒவ்வொரு கலர். கார்ட்ஸ் வந்து ரெட் கலர்ல இருப்பாங்க, லீடர் வந்து ஆரஞ்சு கலரு. ஓகே ஓகே. பொண்ணுங்க எல்லாம் இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல இருப்பாங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த நியான் அந்த லைன் மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அது ஆமா அந்த கலர்ல. அது புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணல, ஏற்கனவே இருந்ததுதான். இன்னொன்னு என்னன்னா, பட் இந்த ட்ரெய்லர்ல கொஞ்சம் அதிகமா ரெட் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, மத்த படத்தோட இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, அவர் ஹீரோ மாதிரியே எனக்கு தெரியல. அவர் ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி கூட தெரியல, வில்ல மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஏஜென்ட் ஸ்மித் இருப்பார்ல நியோல, அது மேட்ரிக்ஸ்ல பாத்துருப்பீங்க. ஆமா ஆமா. அதோட கேரக்டர் அப்படியே ரிப் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவரும் ஹீரோனா மாற ட்ரை பண்ணிருப்பாருல, இவரும் அதே மாதிரி தான். இன்னொன்னு என்னன்னா, மத்த ட்ரான் படத்துல வந்து இல்ல 2000ஸ்ல வந்த ட்ரான் படத்துல வந்து ஹீரோ வந்து ட்ரான் வேர்ல்டுக்குள்ள போவாரு. இதுல வந்து ட்ரான் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் அப்படியே வெளியே வருது, நம்ம வேர்ல்டுக்கு வருது. ஆமா, அது ஒரு டிஃபரன்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த புதுசா அந்த யோசிக்கிறது நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட்ல அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல போட்டு ஃபாதர் நினைக்கிறேன் அவர் வந்து கேட்பாருல, ஆமா ஆமா, அதுதான் நீ ஒரு ஃபிளாவான ப்ரோக்ராம், நீ எதுக்கு வாழணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த என்ன சொல்லனா, வாழணும்னு தோணுது அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபீலிங்ஸை பத்தி பேசுறதா இருக்கட்டும், எதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இது தோணுது அதான் காரணம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அது எல்லாமே பார்க்கும்போது அந்த ஏஜென்ட் ஸ்மித்தோட அப்படியே அந்த வைப் வருது. மேட்ரிக்ஸ்ல பாத்துருப்போம்ல. ஓகே, புரியுது, அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கு. சோ WB டிஸ்னி பாத்துக்கங்க, காப்பிரைட். இல்ல காப்பிரைட்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது ஏகப்பட்ட இது வழக்கமா நடக்கிறது தான். இன்னொன்னு என்ன பிடிச்சிருக்குன்னா, ஏன்னா ஒருவேளை மனுஷங்க வந்து நம்ம தான் கண்ட்ரோல்ல இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்னு கலப்பி விட்டு அது வந்து கெட்டதா மாறலாம், அவங்களுக்கு ஆப்போசிட் மாறலாம், அந்த ஒரு ஜானரா இருக்குமோன்ற மாதிரி தோணுது. இனி என்ன ஒரு சந்தேகம்னா, இல்ல ஆக்சுவலி வில்லன் மாதிரி இல்ல காசி, வில்லன் மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் தான் சயின்டிஸ்ட் மாதிரியும், அவர் தான் இதை உருவாக்குன மாதிரி காட்டுறான். அவர் தான் வில்லன் ஆக்சுவலி இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு
ப்ரோக்ராம் இந்த ஒரு கேரக்டர் வந்து நான் உங்களுக்கு தரவே முடியும், இதால நிறைய செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாரு. எப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்ம எந்திரன் படத்துல சிட்டி அறிமுகப்படுத்துற மாதிரி தான் அவர் அறிமுகப்படுத்துறாரு இந்த ஏரிஸ்ன்ற கேரக்டர். ஆனா அதை விட அல்டிமேட் என்னன்னா ஆஹ், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவ்னு சொல்லுவோம். திரும்ப திரும்ப அதை உருவாக்க முடியும், அதுக்கு சாவே இல்லை அழிவே இல்லைன்ற மாதிரி ஒரு கான்செப்டையும் கொடுப்பாரு. அதான் பிரீத்தன் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல வந்து அல்ட்ரான் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி தான். ஒரு அல்ட்ரானை போட்டுட்டோம்னா இன்னொரு அல்ட்ரான் வந்துருவாங்க, அதே அதே கான்செப்ட் தான். ம். எனக்கு அவர் வில்லனா தெரியல பிரீத்தன். அந்த சயின்டிஸ்ட் அவ்வளவு சும்மா ஸ்டார்டிங்ல வந்து பில்டப் கொடுத்து இந்த ஹாரிஸை வந்து உயிரோட வர வைக்கிற வரைக்கும் தான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பெருசா யூஸ் ஆக மாட்டாருன்னு தான் தோணுது. அவர் வில்ல மாதிரிலாம் தெரியல. ஹாரிஸ் தான் வந்து வில்ல மாதிரி தெரியுறாரு. நீங்க சொல்றது அப்படி இருக்கு. எனக்கு என்னன்னா ஒரு ஹியூமனைஸ்டா மாறும் போது அப்போ ஆப்போசிட்ல இன்னொரு வில்லன் வேணும். ஸோ இவரு ஒருவேளை வில்லனா ப்ளே பண்ணுவாரோ, இந்த ப்ரோக்ராம் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறது, இல்லைன்னா திரும்ப அந்த வேர்ல்டுக்குள்ள போக வைக்கிறது, இந்த மாதிரி ஒன்று கான்செப்ட் கூட பண்ணலாமோ? இல்ல பிரீத்தன், அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ ஏரிஸ் வந்து ஃபுல் வில்லனா, நடுவுல திருந்துற ஆன்டி ஹீரோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஃபுல் வில்லனா மாதிரி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அந்த அந்த ஒரு டைரக்ஷன்ல இந்த ஸ்டோரி போச்சுன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா இது அப்படி இல்லையே, அந்த கான்செப்ட்ல அந்த மாதிரி காட்டலையே அவங்க விஷுவலா ட்ரெய்லர்ல. அது மேபி நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏரிஸ் வந்து திருந்துற மாதிரி எதுவுமே காட்டல பிரீத்தன். நல்லது நோய் நல்லது பண்ண போறேன் அப்படிலாம் எதுவுமே காட்டல. அவர் வாழ்றதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் மாதிரி தான் எனக்கு தெரியுது ட்ரெய்லர் பார்த்ததுல. ஸோ அப்போ அவரே ஹீரோவா இருக்கிறது இன்னொரு ஆளு, ப்ரொட்டகனிஸ்ட்ன்றது வேற ஆளா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல புரோட்டோகனிஸ்ட் அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பிரீத்தன். இப்போ ஏரிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வில்லனா மாறினாலும் அந்த ஸ்டோரி வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறது இது நல்லாதான் இருக்கும். ஸோ வில்லனிசம்ன்றது மேட்ரு கிடையாது, ப்ரொட்டகனிஸ்ட் ஏரிஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க? ஆமா, ஓகே ஓகே. ஹீரோ வில்லனா அப்படி பார்த்து நம்மளுக்கு போர் வச்சு போச்சு. இப்போ வில்லனா இருந்தாலும் ஓகே, அவரோட பிஓவில இருந்து பாக்குறப்போ ஜாலியா தான் இருக்கும்னு தோணுது, நல்லா தான் இருக்கும் போல. ஏன்னா அந்த ப்ரோக்ராமே அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான். என்ன பண்ணணும்னு தெரியாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அடிமையா வருது, திடீர்னு அதுக்காகவே செல்ஃப் அவேர்னஸ் வந்து வாழணும்னு ட்ரை பண்ணுது. அந்த வாழ்றதுக்கு யார் யாரெல்லாம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காங்களோ எல்லாரையும் அழிக்கணும்னு தோணுது. அவ்வளவுதான் எனக்கு அந்த ட்ரெய்லர்ல அதுதான் எனக்கு கிடைக்குது இந்த ப்ரோக்ராமை பத்தி. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம், நம்ம பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையா இருக்கும். நான் கேமிங் சம்மந்தப்பட்ட ரியாலிட்டி கேம்ஸ் மூவிஸ் நிறைய பார்த்தோன்னே இது கான்செப்ட் வைஸா கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. எனக்கு ஜென்ரலாவே இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான உலகம் அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஸோ நீங்க அப்போ ரெடி பிளேயர் ஒன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது அதை நான் பார்த்தேன். பட் அது வந்து அண்டர்வெல்மிங் ஆயிடுச்சு, அண்டர்வெல்மிங்கா போயிடுச்சு ரெடி பிளேயர் ஒன்லாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது சப்புன்னு முடிஞ்சிச்சு. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அது இது ஹை பட்ஜெட்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கல. எண்டிங் வந்து ஒரு மாதிரி ரொம்பவே சப்புன்னு ஒரு உப்பு சப்பு இல்லாம இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இருக்கலாம். பட் ஆனா அது வந்து ஃபுல்லா முழுக்க கேமுக்குள்ள போகும். இது வந்து ரியல் வேர்ல்டோட கனெக்ஷன் இருக்குது, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது கதை. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான அந்த செட்டிங் வந்து எனக்கு பிடிக்கும் ஜென்ரலாவே. எப்படி சொல்றது, டெர்மினேட்டரா இருக்கட்டும். ஆமாமா. ஸோ அந்த மாதிரியான சொல்றீங்க. பிளேட் ரன்னர் அதெல்லாம் அந்த மாதிரி படம்லாம் சூப்பரா இருக்கும். பட் இப்போ இன்னொரு படமும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா நம்ம ரியான் ரெனால்ட்ஸா அவரு நடிச்சிருப்பாரு ஒரு கேமிங் ஸ்டோரி. செம்ம ஃபன்னா, செம்மையா இருக்கும், சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி படமா இருக்கும். ஒரு மார்வலோட சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். என்னன்னா இந்த ஏஐன்றது சுயமாக யோசிக்க முடியுமா, ஒரு என்பிசி கேரக்டரா அவரை வந்து ஒரு என்பிசி கேரக்டரா யூஸ் பண்ணியிருப்பாங்க அதில், அந்த கேமில், அந்த ஸ்டோரியில். ஃப்ரீ கை தானே? எஸ், ஃப்ரீ கை. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன மெத்தடாலஜி அந்த மாதிரி தான் ஏரிஸும் நினைக்குதோ, நான் வந்து மாறணும், அவரோட ஐடியால் நான் நினைக்கிறத நான் பண்ணணும், எனக்கு அந்த ஃப்ரீடம் வரணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. பர்சனலா எனக்கு அந்த படம் பெருசா பிடிக்கல பிரீத்தன். ஃப்ரீ கை எனக்கு போரா இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நல்லா இருக்கும்னு தான் தோணுது. பட் ஏன்னா இது ஓவர் ஆக்ஷன் பேக்டு, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது. ஃப்ரீ கை தான் ஆக்ஷன் இருக்கும், பட் எப்படி சொல்றது, மார்வலிஷ் ஆக்ஷனா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். ஆமா, பெருசா யோசிக்கலாம், சும்மா ஜாலியான படம் அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா. இன்னொன்னு என்னன்னா இந்த இந்த சைபர் வேர்ல்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே, இல்ல அந்த மாதிரி வேர்ல்ட்ல அந்த மாதிரி செட்டிங்ல வந்து ட்ரான் தான் எனக்கு தெரிஞ்சு போரிங்கான செட்டிங் இருக்கிறதுலே. ரொம்ப எனக்கு பிடிக்காத செட்டிங்னா இதுதான். ஏன்னா மத்த எல்லாமே சூப்பரா இருக்கும், டெர்மினேட்டரா இருக்கட்டும், அந்த பிளேட் ரன்னரா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்கு இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு சைபர் பங்கிஷ் இந்த வேர்ல்டு. அதுல வந்து ட்ரான் தான் போரிங்கான செட்டிங்கா தோணுச்சு. பட் இந்த போரிங்கான செட்டிங்ல வந்து இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு.
அதுல இருந்து ஒரு வர தூரமா ஒருத்தன் வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சிம்பிள் தான். ட்ரான் வந்து ஒரு பெரிய ஹை கிராபிக்ஸ் கேம் மாதிரி சொல்லவே மாட்டாங்க அவங்க. அது ஒரு சாதாரண ஒரு மேட்ரிக்ஸ் வேர்ல்டு மாதிரி ஒரு தனி, என்ன சொல்றது, நார்மல் வேர்ல்டு மாதிரி தான் இருக்கும். அதுல பெருசா டெக்னாலஜிஸை காட்ட மாட்டாங்க. எனக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸும் பிடிக்காது. பிரீத்தன் அந்த டிஸ்க் வச்சு சண்டை போறதெல்லாம் எனக்கு பெருசா பிடிக்கல. அவ்வளவுதான், சிம்பிளிஃபைடா இருக்கும். அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபைடா, கொஞ்சம் சைல்டிஷா இருக்க மாதிரி கூட சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரே ஒரு என்ன அப்பீலிங்கா இருக்குன்னா, அந்த பைக்ல போகும்போது பின்னாடி ஒரு ரே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணல, அது நல்லா இருக்கும், பார்க்க சூப்பரா இருக்கும். அதுதான், மத்தபடி வேற எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல தெரியல. ட்ரான்னா அதுதான் ஞாபகம் வருது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பென்டன்ல ஒரு ஏலியன் இருக்கும். அந்த ஏலியனோட ஃபேக்ஷனுக்கும் இந்த ட்ரானுக்கும் நிறைய ரிலேட்டிவிட்டி இருக்கும், தெரியுமா? கோஸ்ட் நினைக்கிறேன் அந்த வேரியன்ட் பேரு. அந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் இப்ப கூட பண்ணுவாங்க. மாறும். பட் அதுக்கும் இதுல சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, என்ன அதுவும் சம்மந்தம்? இதே மாதிரி தான், ஒரு பிளாக்கிஷா இருக்கும். ஒரு அந்த சாட்ரஸ் கலரை யூஸ் பண்ணும், க்ளோவாகும். இதே மாதிரி தான் உருமாறும், வளையும். அதான் சொல்றேனே, ஒரு நீங்க சொல்ற மாதிரி டெர்மினேட்டர் உலகம் அந்த மாதிரியான டிசைன் வேற மாதிரி. இது ஒரே பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பெருசா டிஃபரன்ஸும் பெருசா இருக்காது ட்ரான் வேர்ல்டுல. எல்லாமே ஒரு மாதிரி க்ளோ ஆகும். ஒரே மெட்டீரியலான வேர்ல்டு மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இல்லாத மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு. அதனால இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த கிராபிக்ஸ் அதை விட எனக்கு இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு, என்கேஜிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஹீரோன்னு ஒருத்தரை காட்டவே இல்லை. இவர் ஹீரோ, இவர் நல்லவர் அப்படின்னு ஒருத்தர், எல்லாமே வில்லனை ஃபோக்கஸ் பண்ணி தான் போறது. அந்த ஏரிஸ்ன்ற அந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் போறது. அதனால எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்ற மாதிரி இப்போ ஹீரோ வில்லன்ற கான்செப்ட் இல்லாம புரோட்டோகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்ன்ற மாதிரி போலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரி. ஸோ அது ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த மாதிரி ஸ்டோரி பார்த்து. ஒரு ஸ்க்ரீன் பிளே பயங்கரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ் கொடுக்கும். நம்மளுக்கும் ட்ரெய்லர் ப்ராமிசிங்கா இருக்கு. ஹைப் பண்ண பெருசா இல்ல எங்கேயுமே. இன்னொரு மேட்டர் என்னன்னா, டிஸ்னி ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரீமேக் பண்ணாம வேற ஏதோ படம் எடுத்திருக்காங்க. இல்ல ரீமேக் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்க அது கரெக்ட் தான். அதனால டிஸ்னிக்கு ஒரு வாழ்த்துக்கள் கமெண்ட்ஸ்ல போட்டு விட்டுருங்க. ஒரு ஹோப் அவங்களுக்கே வந்துருச்சு போல, நம்மளும் ஏதாவது பண்றோம்டா அப்படின்னு. இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் யாரெல்லாம் எதிர்பார்ப்போட இருக்கீங்களோ கமெண்ட்ல போடுங்க. ட்ரெய்லர் பார்த்தவங்க உங்களோட ரிவ்யூ போடுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ரிவ்யூஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா அதை சஜஸ்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை பாக்குறேன். போய் வரலாம்.